தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், தற்போது டிவிஏசி அதிகாரிகள் மேலே இடி வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. அதாவது 4 பேர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஆய்வு பண்ண வர்றதுக்கு, ஆனால் 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு டிஜிபி, தமிழ்நாடு டிஜிபி கிட்ட அவங்க இது தொடர்பாக நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதுவரை தமிழக டிஜிபி தரப்பில் எந்த ஒரு இதுவுமே பதிவு பண்ணப்படலை, அதுக்கு ஒரு ஆன்சரும் கொடுக்கப்படலை. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன சார்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று இவங்க சொல்லக்கூடிய, ஆனால் திட்டமிட்டு 3 முறை பாட்டில் பாம் போடக்கூடிய ஒரு ஆள் பற்றி ஒரு விமர்சனம் வந்த உடனே பெரிய அதிகாரிகள் எல்லாம் படம் போட்டு காட்டுறாங்க. மயிலாப்பூரில் ஏறினாரா, திருநெல்வேலியில் இறங்கினாரா, டீ குடித்தாரா, இங்கே வந்தாரா, அங்கே போனாரான்னு காட்டுறாங்க. இடி சொல்கிற குற்றச்சாட்டை விட்டுருங்க. அங்கே 35 பேர் போனாங்களா இல்லையா? அதில் 4 பேர், 31 பேர் போனாங்களா இல்லையா? அதில் 4 பேர் தானே பஞ்சநாமாவில் கையெழுத்து போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அவங்க இந்த 31 பேர் யார்? அந்த லிஸ்ட்டை சொல்லலாம் இல்லை? அவள் கேட்குறா கேட்கல, அது முக்கியம் இல்லை. இவங்க தான் போனாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல முடியல? ஏன்னா கண்டவங்களை நீங்கள் அனுப்பிட்டீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அந்த கண்டவர்கள் யார்? நான் நாகரிகமாக ஒரே சிங்கிள் மீனிங்கில் தான் சொல்கிறேன், டபுள் மீனிங்கில் சொல்ல. யாரை அனுப்பிச்சிங்க? அது கான்ட்ராக்டரா, வழக்கில் இருப்பவரா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிஏ அனுப்பிச்சு எதையாவது பண்ண பச்சிங்களா அப்படிங்கிற அவங்களுடைய சந்தேகத்தை பதில் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. மத்திய அரசு தானே கேட்குது. ஒரு மத்திய அரசு நிறுவனம் கேட்குது, மாநில அரசின் முக்கியமான ஒரு நிறுவனத்திடம். இது செய்யாமல் இருக்கிறது தான் இவங்க பண்ணியிருக்கிற தப்பு. அதனால் அவங்க அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2வது, பெரிய விவாதமாக டிவியில் 3 நாள் இந்த விஷயம் நடந்தது. இடிக்கு போயிட்டாங்க, இடியை நொறுக்கிட்டாங்க, மத்திய அரசு அலுவலகத்தில் திமுக அரசு நுழைந்து விட்டது, அப்படி இப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏன் வாயை மட்டும் உட்காந்துருக்காங்க? ஏன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவர் திமுக டாக்டர்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு பிரச்சனையை எழுப்புறது, அது ஒரு விவாத பொருளாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக அதுலேருந்து வெளில வந்துடுறது, இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நினைப்போம். இதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதில் மாநில அரசு பெருசு, மத்திய அரசு சிறுசு அப்படிங்கிற அடிப்படையில், அல்லது மத்திய அரசு பெருசு அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. நீங்கள் ஒரு அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. அந்த அலுவலகத்துக்கு நுழைவதற்கு யாருக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்க? யாரிடம் நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்க? மொத்தம் 35 பேர் வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அவங்க யார்? இவ்வளவு தானே. அதை மட்டும் மாநில அரசு எப்போ செஞ்சாலும் போகிறோம். இதை தடுக்கிறது அந்த போலீஸ் கமிஷன் அவங்க இதை வெளியில் இது பண்ணாமல் இருக்காங்களா, இல்லை அரசியல் ரீதியாக கட்சியிலேருந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷர்? இல்லை, அதை நாம் பேசக்கூடாது. ஒரு அரசு அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்குறாங்க, உதயநிதி ஐயா என்ன சொல்கிறாரோ அதை தான் எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உதயநிதி ஐயா சொல்கிற கருத்தை டிஆர் பாலுவே ஏற்றுக்கல. அதனால் அந்த அடிப்படைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஆனால் நடந்தது தவறு. என்ன தவறு? இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆள் லஞ்சம் வாங்கியிருக்கார். அவரை நீங்கள் வெளில துரத்தி போய் பிடிச்சிருக்கீங்க. அவருடைய அலுவலகத்தில் போய் அதுக்கான சாட்சியங்களை நீங்கள் எடுக்க நினைக்கிறீங்க. அவங்களுக்குள்ளே நடந்த டிஸ்கஷன், அந்த திமுக டாக்டருக்கும் இந்த இடி அன்கித் திவாரிக்கும் நடந்த டிஸ்கஷனை எடுக்க நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. போகலாமா போகக்கூடாதாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். போயிட்டீங்க, போனவங்களுடைய லிஸ்ட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? இதில் நடுவில் வேறு யாராவது போய் அந்த அதிகாரி பாக்கெட்டில் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா திமுகலேருந்து போகிறாங்க, எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் யார் பதில் சொல்கிறது? அந்த பிக் பாக்கெட் கொடுத்தவர் என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? நாங்கள்லாம் உங்களை போய் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக போனோம், சாட்சியங்களை தேடுறதுக்காக போனோம், என் பர்ஸே பிக் பாக்கெட் ஆகி போச்சு அப்படின்னு பேசுவாரா? தயாநிதி மாறன் வேணால் பேசலாம், என் பொண்ணுக்கே டாக்டர் சீட்டு கிடைக்கல, எல்லாருக்கும் நாங்கள் கையெழுத்து போட்டு யாராருக்கோ டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தோம், எப்படியோ கையெழுத்து போட்டு எப்படியோ வாங்கி கொடுத்தோம், ஆனால் என் பொண்ணுக்கு கிடைக்கல, அப்படிலாம் அவர் வேணால் பேசலாம். மத்திய அரசு அந்த மாதிரி பேசுமா? பேசக்கூடாது. அதே மாதிரி தற்போது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சிட்டிங் அமைச்சர், அதுவும் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஒரு தண்டனை தீர்ப்பு உத்தரவிட்டிருக்காரு. அதுவும் சொத்து குவிப்பு வழக்கு. இதுக்கு எதிர்கட்சியினரும் அந்த கட்சியை சார்ந்த அதுக்கு அலைன்ஸில் இருக்க பார்ட்டிஸ் எல்லாமே இப்போ திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் சட்டத்துறையில் செயல்பட்டு இருந்தார், அதனால் அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்காங்க, இந்த கேஸ் போட்டது அதிமுக அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. அதே
அதே மாதிரி என்ஆர் இளங்கோவன் வந்து சட்டம் படித்தவர், வக்கீல். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஜஸ்டிஸ் இந்த மாதிரி நீதிபதி மேலே தான் அவங்க பழி சொல்கிறாங்க, அது நீதிமன்ற அவமதிப்பு, இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர அந்த கேஸ் வந்து தவறு. ஏன்னா வெளியில் வந்து இவங்க டிஆர்பி ராஜா அவர்கள் எல்லாமே வந்து அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக்லாம் போடுறாங்க. அதான் இங்கே ஒரு தரப்பினர் என்ன கேட்குறாங்க, அறம் வெல்லும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் வாதாடி இருக்கணும், தப்பு பண்ணலை அப்படின்னு வாதாடி இருக்கணும். பட் யூஆர் ஸ்டாண்டிங் ஃபார் என்னது, எங்களுக்கு வந்து கம்மியாக தண்டனை கொடுங்க, கம்மியான இது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கணும், இல்லைன்னா ஜஸ்டிஸ் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சரியா இருக்குமா? எத்தனை முரண்பாடு பாருங்கள் அந்த கேள்வியிலேயே. கேஸை போட்டது வந்து அதிமுக அரசு அல்ல, டிவிஎஸ்சி. இப்போ கேஸை நடத்தினாலும் அதுவும் டிவிஎஸ்சி தான். எந்த அரசு நடத்துறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு கலெக்டராக இஸ்மாயில் இருக்காரா, ஜேம்ஸ் இருக்காரா, அல்லது நம்பூதிரி இருக்காராங்கிறது முக்கியம் இல்லை. கலெக்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் மரியாதை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். கேஸை போட்டது அதிமுக அரசு இல்லை, கேஸை போட்டது டிவிஎஸ்சி. நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த நீதிபதி தெளிவாக பதிலே கொடுத்துட்டார். நீங்கள் என் மீது குற்றச்சாட்டு சொல்லுவதாக இருந்திருந்தாலும் இந்த வழக்கிலிருந்து நான் வெளில வந்திருக்க மாட்டேன் சொல்லிட்டாரா? ரைட். இப்போது ஒரு அரசு துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்கும் போது ஒருத்தர் இந்த இடத்துல வருவார், இன்னொருத்தரை வேறு வேலைக்கு போவார், இவரே அந்த வேலையை மாற்றி பார்ப்பார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் சட்டத்துறையில் நீதிமன்றம் என்ன முடிவு பண்ணுது, சட்ட பிரச்சனைகளை, அரசின் சட்ட பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் போட வேண்டாம், வக்கீலை தான், அதாவது சட்டம் படித்தவரை தான் நீங்கள் போட வேண்டும்னு சொல்லித்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் ஐயா மாதிரி இருக்கக்கூடியவங்களை ஒரு வேலைக்கு செய்ய சொல்லுது. அவர் அந்த வேலையை அப்போ செஞ்சார். அதற்கு பிறகு அவர் நீதிபதியாக வந்துட்டார். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து, நீங்கள் வந்து என்னுடைய ஒரு வழக்கை ஒரு வக்கீலாக வாதாடுறீங்க, அது ஒரு 3 வருஷம் இழுத்துக்குது. இப்போ நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் இழுத்துக்குது. இப்போ நீங்கள் நீதிபதியாகவே ஆகிட்டீங்க. நான் என்ன பண்ணணும்? இவங்க தான் வக்கீலாகவும் இருந்தாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் இருந்தாங்க, இப்போ நீதிபதியாகவும் இருக்காங்க. நான் வேறு ஃபீஸில் பாக்கி வச்சுட்டேன், அதனால் அந்த அம்மா எனக்கு தீர்ப்பு வந்து தப்பாக தான் கொடுப்பாங்கன்னு நான் எப்போ சொல்லணும்? கரெக்டா? அப்படி சொல்கிறதா இருந்தால், ஃபீஸுக்காக பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்கிறதா இருந்தால் நான் சொல்லணும். அதையும் இவங்க சொல்லலை. இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வரப்போகுது, அந்த தீர்ப்பு தான் எல்லா அல்லக்கைகளை எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க இல்லையா, இப்படி தான் தீர்ப்பு வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஐயா நாங்கள் மறந்துவிட்டோம், ஐயா நீங்கள் தான் ஏன் இந்த கேஸெல்லாம் பார்த்தீங்க, அப்போ சட்ட தொடர்பாளராக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அபத்தமான ஒரு வாதம். சொல்லப்போனால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஒரு நீதிமன்றத்திட்ட போய் இந்த நீதிபதி அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் இப்போ நீங்கள் நீதிபதி ஆக்கியிருக்கீங்க, இவர் சொல்கிற தீர்ப்பு செல்லாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறது வந்து, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த கடைசி கட்டத்தில் சொல்கிறது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வரும். அதை பொன்முடி ஐயா செய்யக்கூடாது, அப்புறம் குனிஞ்சு வருத்தம் கேட்ட அவசியம் வரும். இந்த கேஸில் 3 வருஷ தண்டனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்டுன்னு உடனே நீங்கள் வந்து சட்டத்தீரியாக போய் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். நம்பர் 1. A1க்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. A2 விசாலாட்சி அம்மா இத்தனை நேரத்துக்கு சிறையில் இருக்கணும். ஆனால் அதை பற்றி இந்த ஊடகங்கள் பேச மாட்டேங்குது. A1 பற்றி மட்டும்தான் பேசுது. A1க்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, A1க்கு கொடுத்தா அது A2க்கும் பொருந்தும், A3க்கு பொருந்தும்னு நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா அதெல்லாம் சட்ட பிரச்சனை, எப்படி வேணாலும் குழப்பிக்கோங்க, எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. ஆனால் இவர் அங்கே போகிறாரு, அவருக்கு வந்து தண்டனையில் இருந்து விடுபடு கிடைக்கலாம், ஏன்னா இது வெறும் சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட். வேற ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் அப்படி இல்லை, 4 வருட தண்டனை. அது எந்த கோர்ட்டும் கேள்வியே கேட்க முடியாது, உடனே கூப்பிட்டு போயிட்டாங்க சிறைக்கு. அதுதான் அந்த அம்மா உடனே போனாங்க. ஏதாவது சொன்னாங்களா? ஒரு பெண்ணாக எதை வேணாலும் கேட்டிருந்துருக்கலாம் இல்லையா, இது நான் எடுத்துகிட்டு வரணும், என்னுடைய தேவைகளுக்கு இதெல்லாம் அவசியம்னு சொல்லியிருக்க, ஒன்றும் சொல்லலை, கண்ணை மூடிட்டு உள்ளே போனாங்க. அதற்கு பிறகு ஜெயிலில் இருந்த பிறகு அவங்கள வெளியில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, 6 மாதங்கள் நீங்கள் வெளியில் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு அரசியல் வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வரல. அன்றைக்கி ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருந்தார். எங்கேயாவது போய் ஜெயலலிதா அம்மாவை சந்திச்சாருன்னு ஒரு ஃபோட்டோ, ஒரு விஷயம் ஜூனியர் விடன் வேணால் எழுதிச்சு, எல்லா ஃபைலும் போயஸ் கார்டனுக்கு போகிறது அப்படி இப்படின்னு எழுதிச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க வந்து அங்கேருந்து வெளியே வரல. இதுதான் நீதிமன்றத்துக்கும் குற்றவியல் இதுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை. பொன்முடி ஐயா தண்டனையை அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் அவர் அமைச்சராக இருக்க முடியாது. அதனால தான் உடனே அவரை நீக்கிட்டாங்க. நீங்களும் உடனே இன்னொருத்தரை
அமைச்சராக கொண்டு வந்துட்டீங்க. அவர் யார்? ஏற்கனவே உங்களால் வேறு காரணத்துக்காக கீழிறக்கப்பட்டவர். அவரே திருப்பி கொண்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, ராத்திரியோட ராத்திரியாக செய்யும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் தண்டனையை நான் தள்ளி வைக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அபராதத்தையும் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னால் இவர் திரும்பி அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அபராதத்தை கை வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த கோல்டு மெடல் வாங்கின வக்கீல்களெல்லாம் வச்சுக்கிட்டு டிவி விவாதம் வேணால் நடத்தலாம், இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு டிவி விவாதத்தில் கத்த விடலாம். ஆனால் வடக்கத்தில் பானிபூரி சாப்பிட்ற ஒரு வக்கீலை தான் நீங்கள் கூப்பிட்டு வரணும் இவரை காப்பாற்றுறதுக்கு. அவர் பானிபூரி சாப்பிட்டு வருவார், என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகிறார். 2வது அமைச்சர் உள்ளே போயிருக்கார், இன்னும் 7 பாக்கி இருக்குது. இதுதான் என்னுடைய பதில். சரி, இப்போ அக்யூஸ் 2 விசாலாட்சி அவர்கள் வந்து அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும், ஆனால் அவங்களையும் இவங்க சேர்த்து என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். நான் வந்து அதை செஞ்சிருக்கணுங்கிறத வலியுறுத்தலை. இல்லை, அந்த கோர்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டியதான லாவில் அப்படிதான். A1க்கு மட்டும்தான் இந்த உடல் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம்னு A1ன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. A1 ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போது A2 A3 என்ன ஆவாங்க? அப்போ போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். அது அடுத்த பிரச்சனை. நான் அவங்க முன்னாடி சொல்கிறது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு புதன்னா இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் தேதியை கழிக்க வேண்டியதெல்லாம் அவங்க பிரச்சனை, நாம் அதுக்குள்ளே போக விரும்பல. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சண்டை நடக்குதுன்னு கூட சொல்லலாம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். சண்டையா? ஆமாம் சார், ஃபண்டிலேருந்து ஆரம்பிச்சிது. ஃபண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க. மத்திய அரசில் வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், அட்வான்ஸாகவே நாங்கள் பே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. இவங்க வந்து எங்களுக்கு கிடைக்கல, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் அப்பா வீட்டு சொத்தையாக கொடுக்குறீங்க, மக்கள் வரி பணம் தானே அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ப்ரெஸ் மீட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கு இப்படி 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடியில் வந்திருக்காங்க, கனிமொழி MP எல்லாருமே போயிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் எங்கள் சைடில் பண்ணுறோம் அப்படின்றத 2 தரப்புமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால் என்னென்ன படைகளை உள்ளே இறக்க முடியுமோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கும் தூத்துக்குடியில் வந்து மீட்கப்படாமல் மக்கள் இருக்காங்க. காயல்பட்டினம்ன்ற இடத்துல கிளியராக என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்றாங்க. இன்னொரு பிளேஸ் எனக்கு ஞாபகம் இல்லை சார், ஆனால் அந்த இடத்துல வந்து கடல் ஓரமான பகுதி, வெள்ளத்தினால அந்த ஊரே மூழ்கிடுச்சு, அந்த ஊரை பற்றி எந்த ஒரு விஷயமே பேசப்படலை இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பண்ணல, அண்ட் விஷயங்கள் நடக்கவும் செய்யுது. ஆனால் இன்னும் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு மாட்டியிருக்க மக்களை இன்னைக்கு இவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன சார் பதில்? உங்கள் கேள்வியில் இருக்கிற பிரச்சனையை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறதே தப்பு. உதயநிதி தேவையில்லாமல் வார்த்தையை விட்டார். அதுக்கு காரணம் அவர் துரைமுருகன் ஐயா கிட்ட அரசியல் படித்தார். துரைமுருகன் ஐயா சட்டசபையில் தானே பேசுகிறோம், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஆளுநரை பார்த்து என்ன கேள்வி கேட்டார்? உன் அப்பா விட்டு சொத்துலையா டீ செலவுலாம் பண்ணுற, டீ பார்ட்டி நடத்துகிறேன்னு கேட்டார். முன்னாடி யாரோ அப்படி தானே பின்னாடி வருவாங்க, அதனால் அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அம்மா இதில் சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறது தவறு. வாதம் வேற, சண்டை வேறு. ஓகேவா? வலுக்கட்டாயாக கூப்பிடுறதுங்கிறது வேற, நானும் ரவுடி தான் கூப்பிடுறது வேற, வாதம் வைப்பது வேற. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கேள்வி வேறு விதமாக மாறிடும். உங்களை திருத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை, பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தெரியும், அவ்வளோதான். இப்போ இஷ்யூ என்ன? நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன கேட்டாங்க? 4000 கோடி செலவு பண்ணேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. 91% வேலை முடிஞ்சதுன்னு பட்டியலினத்தவர்னு நீங்கள் சொல்கிற கிறித்துவ மேயர் தானே சொன்னார். நீங்கள் தானே இப்போ வந்து இல்லை 2199 தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இன்னும் வேலைகள் அதிகமாக இருக்குங்கிறத சொல்கிறீங்க. இந்த 2100 என்னோட இடைசர்கள், இந்த 2100 மட்டும் இந்த ஸ்கொயராக நிலம் வைக்கிறீங்களா, அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டீங்களா, இல்லை மொத்தமாக கவர் பண்ணியிருக்கீங்களா? இது கேட்கலாமா வேண்டாமா? ஒரு நிதியமைச்சராகவும் கேட்கலாம், ஒரு கட்சியின் தலைவராகவும் கேட்கலாம், ஒரு பெண்மணியாகவும் கேட்கலாம், ஊர்கா வைக்கிறவங்களாகவும் கேட்கலாம், யாராக இருந்தாலும் கேட்கலாம். கேட்டாங்களா? அதை தான் அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இப்படி பேசாதீங்க, நீங்கள் வளர போகிறீங்க. உங்கள் திமுக தொண்டனுடைய தலையெழுத்து, இதுவும் இடைச்சொல்கள் தான், தலையெழுத்து உங்களை தான் அடுத்த முதலமைச்சராக, நீங்கள் 20 வருஷம் கழித்து திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்தால் உங்களை தான் ஏற்றுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் லிஸ்ட்டில் இருக்கார், அப்படி தான் வரப்போகிறீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இதுதானே அவங்க சொன்னது. இதில் என்ன தவறு இருக்குது? சரி, இப்போ நான் சொல்லட்டுமா? மச்சாங்கிறதும் தமிழ் வார்த்தை தானே, அப்பங்கிறது தமிழ் வார்த்தை, கரெக்டாக? மச்சாங்கிறதும் தமிழ் வார்த்தை தானே. நான் ஸ்டாலின் ஐயாட்ட போய், ஸ்டாலின் மச்சான் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க, நீங்கள் தான் மச்சான் இதெல்லாம் சரியாக பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அதாவது வார்த்தை பிரயோகம்ங்கிறது வந்து பதவிக்கு கொடுக்குற அர்த்தமே வேறு. ஒரு மத்திய அரசுக்கிட்ட போய் நீ உன் அப்பா வீட்டு பணத்தையாக கொடுக்குற, நாங்கள் தானே வரி கட்டுறோம்னு சொன்னால், அப்போ மாவட்டங்களில் இருக்கிறவங்க அதே கேள்வி கேட்டால், தெற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களோ, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களோ, அல்லது கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களோ, நான் கொடுக்குறதுல தான் உனக்கு சம்பளமே வருது, நீ முதலமைச்சராக இருக்கிறதே எங்ககிட்டேருந்து வர்ற பணத்தில் தான் அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்?
ஒரு கட்டமைப்பு இப்படி தான். பஞ்சாயத்து, மண்டலங்கள், மாவட்டங்கள் அங்கேருந்து வரும். இப்போ நீங்கள் எதையாவது முயற்சி எடுத்து செடி வச்சு விதை போட்டு தண்ணி வந்து அங்கே மரம் காய்ச்சி கொத்தி அது வந்து உங்கள் அப்பா விட்டு சொத்தாச்சா? கிடையாது. நிர்மலா சீதாராமன் இன்னொரு விஷயம் அழகாக சொன்னாங்க. அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். உங்கள் அப்பாவுடைய அப்பா, அதாவது தாத்தா கொடுத்த சாப்பாட்டில் நீங்கள் வந்துட்டீங்க, அதற்காவது நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து தமிழ் அறிஞர், வார்த்தைகளை கரெக்டாக பேசுவார். இவ்வளவு தானே ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதுக்கு தானே பேசுவாங்க. அதைத்தான் அவங்க பண்ணாங்க. இது இப்படி சண்டையாகும். நம்பர் 1. 2வது, திசை திருப்புறதுங்கிறது, இந்த சர்க்கஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா இந்த சிங்கத்தை வச்சு விளையாட்டு காட்டுவாங்க, அப்புறம் புலியை வச்சு விளையாட்டு காட்டுவாங்க. இந்த கேப்பில் வந்து ஜோக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்க. ஜோக்கர் இத்தனைக்கும் திறமை உள்ளவங்க. உதயநிதி ஐயாவுக்கும் நிறைய திறமை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடுவில் அந்த ஸ்டாப் கேப் சேஞ்ச் ஓவர் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு திசை திருப்புவதற்காக பண்ணுறது. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடாது, டல்லாகக்கூடாதுங்கிறதுக்காக சினிமாவில் கூட காமெடி சீன்ஸ் நடுநடுவில் வரும். அந்த மாதிரியான விஷயத்தையே திமுக செய்கிறது முதல் தப்பு. இதை தூண்டியது யாருங்கிறது தான் முக்கியம். மத்திய அரசையோ மாநில அரசையோ தூண்டியது உதயநிதி ஐயாவோ அல்லது பதிலளித்தது நிர்மலா சீதாராமன் அம்மாவோ இல்லை. இதை தூண்டியது ஸ்டாலின் ஐயா. என்ன சொல்லி தூண்டினார்? எங்களுக்கு வந்து சரியான விவரம், மழை சம்பந்தப்பட்ட விவரம் வரல. இதுதான் அவர் முதல்ல சொன்னது. ரெட் அலர்ட்டுங்கிற வார்த்தையை கடைசி நேரத்தில் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு அலர்ட்டுன்னு தான் சொன்னாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்களை என்ன கேட்குறாங்க, ஆரஞ்சு அலர்ட்டுக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நியாயமான கேள்வி தானே. எனக்கு அவன் கொலை பண்ண போகிறான்னு தெரியாது, கத்தி எடுத்துகிட்டு வந்தான், என்கிட்ட கத்திரிக்காய் இருந்தது, வெட்டி கொடுப்பான்னு நான் நினச்சேன், கடைசியில் என்னையே வெட்டிட்டான். இதானே உங்கள் வாதம்? அவன் தான் கத்தி எடுத்துகிட்டு வந்தான்ல, அந்த கத்திக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கரெக்டா? கத்திரிக்காயை எதுக்கு அவன் முன்னாடி வைக்கல, அதனால தானே அவன் உங்களை குத்திட்டு போனான். இப்படி தான் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஃபஸ்ட்டு தூண்டினது ஸ்டாலின் ஐயா. 2வது என்ன சொல்கிறாரு, நம்ம கேட்ட பணம் நமக்கு வர மாட்டேங்குது. பதில் ரொம்ப சிம்பிள். ரயில்வே டேமேஜ் ஆச்சுன்னா சதர்ன் ரயில்வே பார்த்துக்கும், ரோட்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா மாநில அரசும் பார்த்துக்கும், மத்திய அரசும் பார்த்துக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு இது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் வீட்டில், உங்களை சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் எத்தனையோ பேர் வீட்டில் கட்டில், டிவி, மிக்சி எல்லாமே போய், வண்டி போய், அவங்க வீட்டுக்கு 2 நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அப்படிலாம் இருந்த கஷ்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதைத்தான் மாநில அரசு பண்ண முடியும். ஏன் மாநில அரசு இதை மட்டும் பண்ணணும்? ஓட்டுக்காக இல்லை. 6000 ரூபாய் சர்ன்னு 25 லட்சம் பேருக்கு சரக்குன்னு கொடுத்தீங்க, அது சரக்குக்கு போச்சு பாருங்கள். அந்த சில பேர் வீட்டில், எல்லார் வீட்லேயும் இல்லை. அந்த நொந்து போயிருக்கிறவன் வேறு என்ன பண்ணுவான்? பாவம் சரக்கு தான் அடிப்பான். அதுவும் நீங்கள் கொடுக்குற கேவலமான அந்த விஸ்கியும் பிராண்டியும் அடித்து அவன் படுத்து தான் தூங்கணும், வேறு வழி கிடையாது. நல்ல சரக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆந்திராவிலேருந்து ஒரு பாட்டிலை வாங்கி வச்சு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பாட்டிலை வாங்கி வச்சு, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பாட்டிலை வாங்கி வச்சு, 3 ஒரே பிராண்டு ஒரு குடிகாரனை அடித்து கொடுக்க சொன்னீங்கன்னா அவன் தரம் பிரித்து சொல்லிவிடுவான், எது நல்லா இருக்குது எது கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிவிடுவான். அதையும் நீங்கள் முறையாக பண்ணுறதில்ல, வேறு விஷயம். ஆனால் இந்த கவுன்சிலரை வைத்துக்கொண்டு நீங்கள் தகவல் எடுத்துருக்கணுமா வேண்டாமா? முறை இல்லாமல் பணத்தை கொடுக்காதீங்க, சும்மா கேட்காதீங்க. 25 லட்சம் பேருக்கு 6000 ரூபா கொடுக்கணும்னா எத்தனை கோடி வேணும்? 1500 கோடி வேணும். அதான கதை. உங்களுக்கு எவ்வளோ வரணும்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செஸ்ஸில் இருந்து உங்ககிட்ட ஏற்கனவே 810 கோடி இருக்குது, நான் இப்போ ஒரு 490 கோடி கொடுக்குறேன். இதுதானே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ண முடியும்? என்ன டப்பாலையை எடுத்து வச்சுருக்காங்க, கட்டுக்கட்டாக பிணவரையில் பணத்தை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களா? ஜெகத்ரட்சகன் ஐயா கூப்பிட்டா 100 கோடி வந்து சேர்றதுக்கு, அல்லது கல்லூரிகள் அடுக்கி வச்சுருக்காங்களா? பொன்முடி ஐயா கிட்ட சொன்னால் ஃபாரின் கரன்சியாக வந்து சேர்றதுக்கு? நிதி அமைச்சகம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த சேதம் நடந்த 3 நாள் நீங்கள் அந்த பக்கம் வரல, அதுக்கு காரணம் இருக்குது. அவங்களும் செருப்பு கிடச்சி அடிச்சிருக்க மாட்டாங்க, நீங்களும் செருப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் நனைஞ்சு வந்திருக்க முடியாது. அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தவிர்த்தீங்க. ஆனால் 3வது நாளைக்கு அப்புறம் ஒரு கவுன்சிலர் எத்தனை வார்டுக்கு இருப்பார்? 3 வார்டு 2 வார்டு தெரியல எனக்கு, அவ்வளோதானே இருப்பாங்க. ஒரு 1000 வீடுகள் இருக்குமா? 1500 வீடுகள் இருக்குமா? ஒரு தெருவுக்கு 50 வீடு, 30 வீடுகளாவது இருக்குமா ஒரு தெருவுக்கு? ஆக ஒரு 50 தெருவுக்களில் அந்த கவுன்சிலர் போய் எந்த வீட்டில் சேதமாயிருக்குங்கிறத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? கவுன்சிலரால் சொல்ல முடியும், அதிகாரிகளால் சொல்ல முடியும், ரேஷன் கடையில் இருக்கிற அதிகாரிகளால் சொல்ல முடியும். அவங்க சொல்லி நீங்கள் நியாயமாக வாங்கி அந்த அமௌண்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு நான் ஒத்துப்பேன். நான் உங்ககிட்ட ஸ்காலர்ஷிப் கேட்டு வர்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறீங்க, அல்லது தேட்டரில் எதோ பார்க்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு பார்க்கில் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா? நான் ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கிறதே நீங்கள் பார்க்காட்டியும் 4 பேர் சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணலையே.
சும்மா அள்ளி வீசுறீங்களே 25 லட்சம் பேருக்கு இப்படின்னு உடனே போகுது. அதுவும் கேஷாக கொடுப்பேங்கிறீங்க. எப்படி கொடுத்தீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கேள்விகள் வருமா வராதா? இதே அதிமுகவாக இருந்திருந்து, இந்த சமயத்தில் அதிமுகவாக இருந்திருந்து இதே மாதிரியே கொடுத்திருந்தா நீங்க அந்த அதிமுகவை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க? எப்படி கொடுத்தீங்க? உங்கள் வாக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தீர்களா? அடையாளம் கண்டு கொடுத்தீர்களா? அப்படிலாம் நீட்டி முழுக்கி பேசுறதுக்குலாம் அங்கே ஆள் இருக்காங்க இல்லையா? ஒரு 150 பேர் இதே வேலையை தானே சுத்திட்டு இருக்காங்க. கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இதுதான் மத்திய அரசு எடுத்து வைக்கிற ஒரு விஷயம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத 2009 முடிவு பண்ணது இவங்க டெல்லியில் போய் பதவியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த அரசும் போது தான். திமுக அரசு பங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்மோகன் காலகட்டத்தில் தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறது இவங்க தான் எழுதியிருக்காங்க. நீட்டுக்கு போய் இவங்க தான் கையெழுத்து போடுவாங்க, ஒழிக்கணும்னுவாங்க. விவசாய பிரச்சனைக்கு இவங்க தான் போய் கையெழுத்து போடுவாங்க, இங்கே வந்து முடிக்கணும்னுவாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க தான் போய் அதை முடிவு பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இங்கே தவறாக பேசினா நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ இது வந்து நேஷனல் பேரிடரா, நேஷனல் டிசாஸ்டராக இது பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணதில்லை, நாங்கள் இதை இது பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. பண்ணுறதுக்கான சிஸ்டம் இல்லை. 2009 இவங்க வந்து ஒரு வடிவமைச்சாங்க இல்லையா, அதில் கூட சொல்லப்படலை. எது இருந்தால் டிசாஸ்டர்னு சொல்லப்படலை. இப்போ கூட புதுசாக வகுக்க முடியும், நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணலாமே. வகுக்கலாமே. எப்படி வகுக்கலாம்? நமக்கு நல்லா தெரியும் எந்தெந்த இதில் எத்தனை சாவுகள் வந்ததுன்னு தெரியும். கேரளாவில் ஒரு ஃப்ளட் வந்தது, அதில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியும். இமாச்சல் பிரதேஷில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியும். உத்தரகாண்டில் எத்தனை பேர் இறந்தார்கள்னு தெரியும். சுனாமியின் போது எத்தனை பேர் இருந்தார்கள்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடியதைத்தான் பேரிடர்னு நம்ம சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக் எப்படி வேணாலும் வரலாம். உங்ககிட்ட வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு ஒன்று அப்படியா அப்படின்னு செத்து போயிடலாம். அல்லது உங்ககிட்ட வந்து வேறு யாரையாவது பற்றி திட்டினா கூட அந்த கோவத்தில் கூட எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஹார்ட் அட்டாக் இப்படி தான் வந்திருக்குன்னு ஒரு டாக்டர் எதை வச்சு முடிவு பண்ணுவார்? அவருக்கு ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்கணும்ல. அந்த ஸ்கேலிங் எங்கே இருந்தது? நீங்களே கொடுக்கலையே. 2009 நீங்கள் ஆட்சி செய்து கடைசியாக வடிவமைத்ததுலேயே எது டிசாஸ்டர்னு நீங்கள் சொல்ல. சரி, பேர் வச்சா மட்டும் போருமா, சோறு வைக்க வேண்டாமான்னு பழைய நாகேஷ் ஜோக்கை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை டிசாஸ்டர்னு சொல்லிடுறதுனால என்ன ஆகும்? அதே ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க. சுனாமியும் போது அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய மேட்ரு இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லை. எங்கேயோ இந்தோனேஷியாவில் நடக்குது, உடனே அடுத்த 2வது நாள் பார்த்தா இங்கே பாதிக்குது. அந்த டைமில் வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்போது வேண்டான்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா. எங்களால் பார்த்துக்க முடியும், நீங்கள் எதுவும் அனுப்பாதீங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். ஊராக போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்குறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நியாயமானது. செகண்ட் ஸ்டேஜ் இல்லைங்க எங்களை நாங்களே பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் ஸ்டேஜ். இது எப்போ நடந்தது? 2006 சுனாமியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணிட்டு தான் இந்த அரசுகள்லாம் நடக்குது. இவங்களுடைய வேலையை கடமை செய்கின்ற அதிகாரிகள் செய்கின்ற கடமையினால் வர்ற பலன்களை இவங்க செஞ்சதாக ஏற்றுப்பாங்க. பொறுப்புகளை தட்டி கணிக்கிறதுக்காக மத்திய அரசை குற்றம் சாட்டுவாங்க. மத்திய அரசை குற்றம் சாட்டுறதுக்கு நீங்கள் எதுக்கு? நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு தேட்டரில் டிக்கெட் விற்கிறவங்க, நீங்கள் வந்து எங்கிட்ட டிக்கெட் வாங்க வர்றீங்க. நான் என்ன சொல்கிறேன்? டிக்கெட்டு வரல, எனக்கு மேனேஜர் அனுப்பலை. அப்புறம் நீ ஏன்டா அங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? அரை மணி நேரம் நின்றீங்கன்னா கேட்பீங்களா? 20,000 கோடி கேட்டாங்களாமா, 1000 கோடி வந்ததாமா. 15,000 கோடி கேட்டாங்களாமா, 1000 கோடி வந்ததாமா. உனக்கு தான் தெரியுதுல்ல. தகவலையாவது 1991 கொடுக்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? குறைஞ்சபட்சம் சுனாமியிலேருந்து உங்களால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்போ என்ன கேட்டாங்க, என்ன கிடச்சிதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? ஏன் 2015 தகவல் கொடுக்குறீங்க? உங்களுடைய நோக்கம் மோடி ஐயாவை குற்றம் சொல்கிறது. இல்லைனா எதுக்கு 2015 சொல்கிறீங்க? நான் என்ன 1758 என்ன நடந்தது நான் கேட்குறேன். 2000 சொல்லுங்கள். காங்கிரஸ் அரசு இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி 91, 95 அதுலேருந்து சொல்லுங்கள். என்ன கேட்டீங்க, என்ன வந்ததுன்னு சொல்லுங்கள். என்ன 100 டிசாஸ்டராக நடந்துருது இந்தியாவில்? 21 தானே நடந்திருக்கு. அத்தனைக்கும் சொல்லுங்கள். ஏன் குறிப்பிட்ட 2015 சொல்கிறீங்க? அரசியல் செய்வது நீங்கள், தவிக்கிறது மக்கள். அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்னிடம் இருக்குது, என்னை பார்த்துக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அவங்க அங்கே இருக்காங்க. இப்படியே ஒரு நிலைமை வந்து இங்கேருந்து எல்லாரையும் ஓட்டி விட்டுட்டு சென்னையை பிரிட்டிஷ் காலனியாக மாற்றுறது தான் அவங்களுடைய நோக்கம்னா இனி அது நடக்காது. சார், தற்போது வேங்கை வயல் பிரச்சனை நடந்து 1 வருடம் ஆயிடுச்சு.
அதாவது என்ன நீதி கிடைச்சது, வாட் இஸ் த ஆன்சர்ன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ கூட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு 10 முறை வந்து கேட்டுட்டாங்க. அவங்க டைம் கேட்குறாங்க. அதே மாதிரி உண்மை கண்டறியும் வந்து 10 பேருக்கு பண்ணணும் அப்படின்னு சிபிசிஐடி தரப்பில் வந்து கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் தான் இதில் ஒரு ரிசல்ட் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்எஸ் பண்ணுறீங்க, யாருடையதுன்னு தான் தெரியும், யார் அந்த தப்பை செஞ்சான்னு தெரியாது அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. அப்போ 1 வருடம் ஆயிடுச்சு, எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. இன்னும் இது வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னு இன்னும் இதை பண்ணுறதுக்கான ஒரு வந்து இன்னும் வரப்போகிறவங்களுக்கு அது கொடுக்குற மாதிரி இருக்குல்ல சார்? இல்லை, நடந்தது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். மறை கயண்டவர்களால் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதை யார் மறை கயண்டவர்கள்னு நமக்கு தெரியாது. உடனே அதனால் அந்த இடத்துல கேமரா இருந்தால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு திருட்டு நடக்குது, அந்த திருட்டு வந்து கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க, அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய சில குறிப்புகளை வைத்து இவர் தானே சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு ஆதிக்க சக்தி, அதான கவர்னர் சொல்கிறாரு, சாதி பாகுபாடு இன்னும் இருக்குது. நேற்றுக்கு கூட ஒரு பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெளிவாக வந்திருக்கு. இத்தனை கல்லூரிகளில் போய் இத்தனை பள்ளி மாணவர்கிட்ட போய் அவங்களிடம் ஜாதி அடிப்படையில் எவ்வளோ பேதமை இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதை தான் கவர்னர் சொன்னார். நீங்கள் மறுத்தீங்க, இல்லைல்ல ஈவே ராமசாமி ஐயாவை ஒழிச்சிட்டாரு, அதுக்கப்புறம்லாம் எங்ககிட்ட சாதி எதுவும் இல்லை, ஆனால் யாதவ பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதை நேரு பார்த்துப்பார், ரெட்டியார் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதை கேகேஎஸ்எஸ்ஆர் பார்த்துப்பார், அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மறுதளித்து கொண்டு போகலாம். வேங்கை வயலில் நடந்ததுங்கிறது எந்த ஆட்சியில் வேணாலும் நடக்கலாம். பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு 6 மறை கயண்டவர்கள் இறங்கி ஒரு அசிங்கத்தை பண்ணாங்களோ அது எங்கே வேணாலும் நடக்கலாம். தடுக்க முடியுமான்னு கேட்டால் பாராளுமன்றத்தில் தடுத்திருக்க முடியும், வேங்கை வயலில் உங்களால் தடுத்திருக்க முடியாது. அவ்வளோதானே மேட்ரு, வேற என்ன இருக்குது? ஆனால் இதுக்காக கருத்து சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதானே முக்கியம். இதை எதிர்த்து யார் கருத்து சொல்லியிருக்கணும்? சாதிய ரீதியான கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்கணும். பேசினாரா? இல்லை அவர் சார்பாக கொஞ்சம் ஏற்றி இறக்கி பேசுகிற வன்னியரசு பேசியிருக்கணும். அவர் பேசினாரா? யாருமே இதை பற்றி வாயை திறக்கல. ஏன்னா செஞ்சது திமுக ஆட்சியில். இதே அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா டெய்லி காலையில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி வேங்கையில் சொல்லி தான் ஒன்றும் வேணாங்க. ஒரு பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் ஒரு தவறு நடந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு ஆசிரியர் தவறு பண்ணிட்டார், இதுதானே உங்களுடைய கருத்து. ஒரு வாரம் அந்த செய்தியை எப்படி சொன்னீங்க? பத்மா சேஷாத்ரி மேல்நிலைப்பள்ளி, பத்மா சேஷாத்ரி மேல்நிலைப்பள்ளி. தொடர்ந்து எனக்கு பயம் வந்துருச்சு. திடீர்னு இந்த வெதர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது சென்னையின் வானொலி அறிக்கைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பத்மா சேஷாத்ரி இருக்கும் சென்னையின் வானொலி அப்படிலாம் சொல்லிடுவாங்களோங்கிற அளவுக்கு எனக்கு அப்படி பேரை சொன்னீங்களா இல்லையா? இப்போ ஏன் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சாமானியமாக கேள்வி கேட்கலாம். அவ்வளோதானே ஒழிய நடந்தது எந்த ஆட்சியில் வேணாலும் அந்த தவறு நடந்திருக்க முடியும். அதுக்கு திமுக காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையை மறைக்கிறது யார் வேணாலும் பண்ண முடியும். இவர் நேருடைய தம்பி கொலை வழக்கு ஒன்று நடந்தது இல்லையா, அவரை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? யார் அந்த கொலையை செய்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் மறைக்கிறாங்க. அப்போ அந்த அரசு என்ன பண்ணும்? சிபிசிஐடி, சிபிஐ, போலீஸ் என்ன பண்ணுவாங்க? யாரோ மறைக்கிறாங்க. ஸோ அதையும் நாம் கடந்து போயிடணும். ஆனால் 5 கோயில்களை பூட்டினீங்களே, எதுக்காக பூட்டினீங்க? சாதி பிரச்சனை இல்லாமையா பூட்டினீங்க? சாதி பாகுபாடு இல்லாமையா பூட்டினீங்க? பட்டியலினத்தவர் மேம்படணுங்கிறதுக்காக பூட்டினீங்க? திரௌபதி அம்மன் கோயில் வந்து பட்டியலினத்தவர் மேம்படணுங்கிறதுக்காக பூட்டினீங்க. ஆக இதுதான் நம்ம அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம், திமுக கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம். மற்றபடி இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்து போகக்கூடிய ஒரு அசிங்கம். ஆனால் இதுக்கு அந்த மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கலையே சார்? கிடைக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் தத்தளிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 நாள் கழித்து அவன் வீட்டில் என்ன மிஞ்சிச்சோ அது கிடைக்கும். அவனிடம் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துருவீங்க. கையில் எழுதி கொடுக்கப்பட்டதாக இருந்தால், பத்திரங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. கையில் எழுதி 2 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாத பத்திரங்களை அவன் வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து தொலைந்து போய்விட்டது. மீண்டும் அவங்க பூஜ்ஜியத்தில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நிலைமை. ஸோ இதில் மக்கள் பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்கத்தான் செய்யுது. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு குழப்பங்கள், அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதில் போயிட்டு வந்து கூட என்ன பேசுனீங்க அந்த மாதிரி கேட்டால் பஜ்ஜி போண்டா போடலன்ற அந்த மாதிரி சில்லியான விஷயம் சொல்லதா இருக்கட்டும். அதான் அவங்க என்ன ஒரு இதுக்காக அப்போ வந்து அவங்க அந்த மீட்டிங் வைக்கிறாங்க, இல்லை எதுக்கு அவங்க அப்படி கூட்டினதான் இன்னும் இருக்கும், அதை வந்து மக்கள்கிட்ட சுமார் பிம்பம் கிரியேட் பண்ணுறதுக்காக காட்டுறாங்க. பிம்பம் கிரியேட் பண்ணால் தான் தப்பிக்க முடியுங்கிறதுக்காக மற்ற கட்சிகள்லாம் பண்ணுது. ஆனால் காங்கிரஸோ திமுகவோ லல்லு பிரசாத் யாதவோ
குடும்ப கட்டுக்குள் கட்சியை வச்சிருக்கிறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருந்ததுன்னா அவங்களால எந்த ஒரு வாழ்க்கையும் நேர்மையாக நடத்தவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும், அதாவது அவங்களுக்கு நேர்மையானது, அவங்களுக்கு நேர்மையானதுன்னா என்ன, தப்பாக பண்ண முடியாது, இடியில் மாட்டினா தப்பிக்க முடியாது. ஸோ மோடியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மைய நோக்கம் வந்து இந்த 3 பேர்கிட்ட தான் இருக்குது. அடிப்படையில் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கு தான் வெல்லணுங்கிற எண்ணம் இருக்குது, தான் வெல்வதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சீரியஸான விஷயமா அவங்க எடுத்துக்கல. ஸோ அவங்க பண்ணுற காமெடி தான் நீங்கள் அதிகம் பார்க்குறீங்க. மமதா என்ன பண்ணுறாங்க, சும்மா நின்றாலே டெபாசிட் கிடைக்காது பிரியங்காக்கு, இதில் மோடிக்கு எதிராக நிற்குன்னு சொன்னால் டெபாசிட்டே கட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது இக்கிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தமாஷா நடக்கிற. ஆனால் சீரியஸாக நடந்த பிரச்சனைகள் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும்னு சொன்னால், நிதிஷ்குமாருக்கு இதில் இருக்கிற வேதனை என்னென்னா, அவர் அங்கே போயிட்டார் கூட்டணி அமைஞ்சிருச்சு, அவர் இங்கே போயிட்டார் கூட்டணி அமைஞ்சிச்சு, இவரை பார்த்துட்டார் கூட்டணி அமைஞ்சிருச்சு, அவரை பார்த்துட்டார் கூட்டணி அமைஞ்சதுன்னு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ அவரே பாவம் காண்டாயிட்டார். அவர் ரொம்ப கடுப்பாகி போய் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் அடங்குங்க, உங்களால் தான் 1000 பிரச்சனை அப்படிங்கிறத வேறு விதமாக என்ன சொல்கிறாரு, இந்தியெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, இந்தியை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்றாரு. அதே மாதிரி பிஹாரிகளை பற்றி தயாநிதி மாறன் அவர்கள் பேசினதுக்கும் அவர் பதிலடியாக பேசியிருக்காரு. ஆமாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடக்குதே சார். இங்கே நடக்கிற விஷயங்கள் இப்போ தான் வந்து மத்திய இந்தியாவுக்கு தெல்ல தெளிவாக சென்று சேருகிறது. இல்லைன்னா இவங்க கும்மிடி பூண்டிலேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹிந்து பேப்பர் வாயை திறக்காது, வாயை திறந்தால் அது வேறு விஷயம். ஹிந்து பேப்பருக்கான நடுநிலைமையெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. கஸ்தூரி ஐயங்காரோட முடிஞ்சு போச்சு. 89ஓட 8ஆம் விஷயத்துலேயும் முடிஞ்சு போச்சு. ஸோ பொய்களையே பரப்பிட்டு உண்மைகளை மறைத்து இந்த வேலையை இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே டிவி மீடியாவுக்கு உடனே போயிடுது, அது விவாத பொருளாக மாறிடுது. அதனால் இது வந்து பெரிய பிரச்சனையாக வருது. இதே நிதிஷ்குமார் ஐயா பெண்களை பற்றி ஒரு கருத்து சட்டசபையிலேயே பேசும்போது நோக்கம் தவறு இல்லைன்னாலும் சொன்ன விதம் தவறாக இருந்ததுனால அதுவும் ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. ஆனால் இந்தி கூட்டணி அமையாமல் இருப்பதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்க போகிறதில்லை. நீங்கள் ஒரு படத்தை வந்து எதுக்காக வேணாலும் போய் பார்க்கலாம், இந்த காமெடி ஆக்டருக்காக போய் பார்க்கலாம், பாட்டுக்காக பார்க்கலாம், எதுக்காக வேணாலும் போய் பார்க்கலாம். போய் உட்கார்றதுங்கிறது வந்து நல்லா இருந்தால் தான் உட்காருவீங்க அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிறதா இருந்தால் இந்த இந்தி கூட்டணியில் நடக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஆப் வந்து டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கணும். காங்கிரஸ் வந்து ஆப்புக்கு வந்து கோவாலையும் மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் சீட்டு கொடுக்கணும். இது நடக்குமா? இதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, மமதா மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மற்ற மாநிலங்களில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி தான், அதுதானே உடன்பாடு. அப்படி இருந்தால் தானே அது ஸ்ட்ராங்கு. அப்படி இல்லாமல் காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக மட்டும் நீங்கள் இந்த இந்தி கூட்டணியை கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் அது தோற்று போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தி கூட்டணி அமைய வேண்டும். 400 தொகுதிகளில் ஒற்றை வேட்பாளரை சிதம்பரம் ஐயா கனவுப்படி, இல்லை குறைஞ்சபட்சம் 300 தொகுதிகளில் ஒற்றை வேட்பாளரை, காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா தான் பிஜேபிக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்னும் சுலபமாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு. அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்கிறேன். அதாவது வாக்கு அரசியலுக்கும் நாட்டை காக்க வேண்டிய ஆட்சியல் சார்ந்த அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அரசியலை நீங்கள் ஒழுங்காக செய்யலைன்னு சொன்னால் இப்படித்தான் கேவலப்பட்டு நிற்க வேண்டி வரும். இந்தி கூட்டணிகிட்ட இன்னும் நீங்கள் நிறையா தமாஷ் எதிர்பார்க்கலாம். பட் மார்ச் முதல் வாரத்தில் ரொம்ப சீரியஸாக உட்காந்துருவாங்க. அந்த மீட்டிங் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நடக்கலாம். இன்னொரு 4 மந்திரிகள் உள்ளே போகாமல் இருந்தால் நடக்கலாம். அப்படி நடந்ததுன்னா ஒரு தொகுதி உடன்பாட்டுக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியெல்லாம் அதை தோற்று போயிடாது. தேர்தலுக்கு முன்னாடி அது தோக்காது, தேர்தலுக்கு பிறகு வேணாலும் அது தோக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவங்களே ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது வடிவேல் அவர்கள் வந்து இந்த ஃப்ளட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதாவது ரொம்ப நாள் அவர் சினிமாலேருந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்து அப்புறமா மறுபடியும் இப்போ ஆக்டிவாகி இப்போ திரும்ப அரசியல்லையும் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் விமர்சித்து பேசியிருக்காரு. இப்போ வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசினவர் என்ன கேட்குறாருன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவர் ஊர், அவர் இடத்துல அவர் பார்க்க வராரு, அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதில் ஒரு பெரிய தவறான விஷயமா தெரியலையே சார், அதை எதுக்கு எல்லாரும் இவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணி? எனக்கு வடிவேல் ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அடுத்த ஒரு 30-40 வருடங்களுக்கு தமிழ் சினிமா பாதிப்போடு சிஇஓவாகவோ அல்லது உயர்நிலையிலோ அல்லது பிரதம மந்திரிகளாகவோ நாட்டில் யார் வந்தாலும் சிவாஜி அவர்களின் பாதிப்பு இல்லாமல் வர முடியாது.
ரஜினிகாந்த் அவர்களின் பாதிப்பு இல்லாமல் வர முடியாது, இளையராஜா அவர்களின் பாதிப்பு இல்லாமல் வர முடியாது, வடிவேலின் பாதிப்பு இல்லாமல் வர முடியாதுங்கிற அளவுக்கு தன்னுடைய ஸ்டாம்பிங்கை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டவர் வடிவேல். ஒரு தேர்தலில் திமுகவை ஆதரித்து தெரு தெருவாக போய் மீட்டிங் நடத்துகிறார். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அவருடைய படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு திமுகலேருந்து ஏதாவது உதவி நடந்திருக்கா? அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 50 படம் நடிச்சிட்டாரா? அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு அவர் எத்தனை படம் நடிச்சிட்டு இருந்தார்? இப்போ கடந்த 17 வருடமாக அவர் ஏதாவது படங்களில் நடிக்கிறாரா? பெரிய அளவில் ஹிட் ஆச்சா? 23ஆம் புலிகேசியை தவிர வேறு ஏதாவது படம் அந்த காலகட்டத்தில் வந்துதா? திமுக எடுக்கின்ற திரைப்படங்கள் இல்லாத அவர் இருக்காரா? அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஏன்னா அது எதற்காக தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் அந்த காஸ்ட் போனாங்கங்கிற பிரச்சனைக்குள்ள நான் அப்புறம் வரேன். மாரி செல்வராஜுக்கும் வடிவேலுக்குமான கனெக்ஷன் அவ்வளவுதான். அதோட அதை முடிச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய விவாதம் இல்லை. அதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் யாருன்னு வடிவேலுக்கு சத்தியமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வேற விஷயம். இவர் ஏன் கருத்து சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் நிர்பந்தம், நான் இருக்கேன்னு காட்டிக்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் இவரை திமுக பாதுகாத்திருக்கா? ஸ்டாலின் தான் வரப்போறாரு, விடியல் தரப்போறாருன்னு நானும் நீங்களும் நினைச்சோம். அது வேற விஷயம். இவருக்காவது கிடைச்சுதா ஏதாவது ஒரு விதத்தில்? அப்புறம் எதுக்கு இவரெல்லாம் பேசுறாரு? எந்த காரணத்துக்காக இவர் இப்படி சார்புப்படுத்தி பேசுறாரு? ஒரு ஊருக்காரன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஊரில் நடந்த போதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்தாரா? தூத்துக்குடியில் தானே துப்பாக்கி சூடு நடந்தது. அப்போ வந்தாரா மாரி செல்வராஜ்? அவர் யாருக்குமே பெருசாக தெரியல, அதனால வந்திருந்தாலும் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கள் உங்கள் ஊர் பிரச்சனை என்று வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. உதயநிதி ஐயாவோட வந்த உடனே தான் அது பிரச்சனையாக வந்தது. ஸோ அது இன்னைக்குங்கிற கேள்வியே கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம பேசவே வேண்டாம். வடிவேலு அவர்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றி கடனாக திமுக தான் அந்த முடிவை பண்ணணும். அது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பண்ணலை. எந்த ஒரு விடியலையும் வடிவேலு ஐயாவுக்கு திமுக கொடுக்கல. மைக்கை நீட்டினாங்க, கேள்வியை கேட்டாங்க, அவர் பதில் சொன்னாருங்கிறதோட கடந்து போயிருங்க. ஏன்னா சீரியஸாக இருக்கிற ஆளே அப்போ காசா தாத்தா காசான்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த 30 வருடங்களுக்கு 50 வருடங்களுக்கு கூட வடிவேலுடைய பாதிப்பு அப்படிங்கிறது எங்கிட்டையும் இருக்கும், உங்ககிட்டையும் இருக்கும். தமிழ் சினிமாவை கூர்ந்து நோக்கிய யாருக்கும் இருக்குங்கிற அந்த மரியாதையோடு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு வேற வேலையை பாருங்கயான்னு சொல்லிடலாம். ஒருவேளை அதான் அந்த திமுகவுடைய ஐடியாலஜி மேலேயோ அது மேலே ஈர்க்கப்பட்டு அவர் இருக்கிறாரு இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு சைடில் பார்க்கும்போது நமக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயாஸ்டாக இந்த கட்சி செயல்படலையே அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா கூட பார்க்கலாம். நல்ல விஷயமா நீங்கள் பாருங்களேன். நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயமாவே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறேன். விஷயமாகவே செந்திய நீர் அப்படிங்கிறதோட விட்டுறலாம். வடிவேலு ஐயாவுக்கு திமுக மிகப்பெரிய நல்லது ஏதாவது செய்யணும்னு சொன்னால் ஒரு கலைஞனுக்கு 50 படம் 60 படம் 10 படம் 3 படம் அதுதான் அவனுக்கு உண்மையான ஒரு விஷயம். பணம் கிடைச்சா போருமா? ஒரு கலைஞன் சும்மா இருப்பானா? சத்தியமாக இருக்க மாட்டான். சிவாஜி கணேசன் ஐயா கடைசி வரைக்கும் நடித்தவர். அவர் அப்படி நடிச்சு தான் அவருக்கு பேர் வரணுமா? தேவர் மகனில் நடித்ததுனால தான் உங்களுக்கு சிவாஜி ஐயாவை தெரியுமா? படையப்பாவில் நடிச்சு அப்படி தான் கலைஞனை பார்க்கணும். அப்படி பார்க்கலையே. அன்னிலிருந்து அனாதரையாக விட்டுருச்சு. அவரால் எந்திரிச்சு வரவே முடியலையே. ஒரு 4 படம் கூட நல்ல படம் கொடுக்க முடியலையே. அவரை ஏன் போய் பாவம் ஊருக்கெல்லாம் பேச சொல்கிறீங்க? அவருக்கு முதல்ல பேசிக்க சொல்லுங்கள். அறிவாலயத்துக்கு போக சொல்லுங்கள், கேட்க சொல்லுங்கள். ஏயா உனக்காக தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன், காசு கொடுத்து என்னை கூலிக்கார மாதிரி அமுச்சு வச்சுட்டியே, எனக்கு இன்னும் படம் வரலையே, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவரை போய் கேட்க சொல்லுங்கள். சார், உங்களுடைய இந்த நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.